ரைட், ஓகே. வணக்கம் பிள்ளைகள், கவனிச்சுக் கொள்ளுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு வினாத்தாள் பகுதி 1ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பொதுவாக வினாத்தாளை பற்றி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ரெண்டாலும் அது அவ்வளவு பெரிய ஒரு கடினமான வினாவா இல்லை. சரியாக சிலபஸை படிக்கிற பிள்ளைகள் இந்த வினாத்தாளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கு. அதாவது சில பிள்ளைகள் பொதுவாக என்ன செய்வாங்க, நுண்ணறிவு நுண்ணறிவு வந்து படிப்பாங்க. 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுல இருக்கிற சிலபஸை படிக்காம நுண்ணறிவு மட்டும் படிச்சா எப்படி நாங்க சரியான புள்ளிகளை பெற்றுக்கொள்றது? அப்ப அது கொஞ்சம் அஹ், வித்தியாசமா தான் இருக்கும். அப்ப பகுதி ஒன்று நீங்க செய்யணும்னு சொன்னா இங்க ஸ்கூல்ல படிக்கிற சிலபஸ் 3 4 5ஆம் ஆண்டுல படிக்கிற விஷயங்களை கவனமா படிச்சீங்கன்னு சொன்னா தான் அதுல இருந்த ஐடியாஸ் நாங்க செய்து கொள்ளலாம். இன்னொன்று, பிள்ளைக்கு இயல்பாகவே நுண்ணறிவு ஊக்கம் இருக்கணும். அப்படி இருக்கக்குள்ள என்ன செய்யலாம்? அதான் இல்லாட்டி நாங்கள் தான் என்ன செய்யணும், வளர்க்கணும். அதை திடீரென்று ஒரு நாளில் வீடை கட்டி முடிக்கலாமா? இல்லை. அது சில பெற்றோர்களுக்கு அது விளங்குறல்ல. அப்போ அதை விளங்கி செயற்படுங்க. சரியா 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு கணித எண்ணக்கருக்கள், சுற்றாடல் எண்ணக்கருக்கள், அதே போல் தமிழ் எண்ணக்கருக்களை வடிவா படிக்கிற பிள்ளை இதை இலகுவா செய்யும். இதில் முதலாவது வினாவை பார்ப்போம், கவனியுங்கோ. இதில் முதலாவது வினா, ரைட், 4 குவளைகளிலும் 5 உருக்கள் ABCDE என்று காட்டப்பட்டுள்ளது. அவற்றில் ஒரே குவளையை காட்டுவது. இதுல முதலாவது விடையை வச்சு பார்ப்போம். முதலாவது கவனிச்சிங்கன்னு சொன்னா ஏயும் டியும். ஏயும் டியும் பாருங்க. ஏயில இருக்கிற, இதுல வழியா கவனிங்கோ, ஏயில இருக்கிற இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நிழற்றுப்படாம இருக்குது. டியில இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒன்றை விட்டு ஒன்று நிழற்றி இருக்குது. அப்ப இந்த விட பொருத்தம் இல்லைன்னு நாங்க என்ன செய்யலாம், இலகுவாக கண்டறிந்து கொள்ளலாம். அதே போல அடுத்த பாருங்க, ரெண்டாவது பியும் சியும் இந்த பகுதியை தான் சொல்றாங்க. அதே போல பியும் சியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி இது சரியா இருக்குது. ஆனா இந்த இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நுழற்றப்பட்ட வட்டம் வருது. அப்ப இந்த விட அதுக்கு வராது. அப்ப இந்த விடையும் பொருத்தம் இல்லைன்னு சொன்னா மிகச்சரியான விடை எதுவா இருக்கும்? ரைட், சியும் ஈயுமா இருக்கு. அப்ப அதுக்கு சரியான விடை அதில் சரியா பாருங்க, உண்டை விட்டு உண்டு நிலட்டப்பட்டிருக்கு. அது பார்க்கறதுக்கும் இதா இருக்கு. அப்ப முதலாவது விடை சரி. நாங்கள் இதை இலகுவாக கண்டு கொள்ளலாம். ரெண்டாவதை பாருங்க, விடையா கவனிங்க. ரெண்டாவது இதுல அறிவுறுத்தல் வாசிக்காம நிறைய பிள்ளைகள் போன வருஷம் அந்த இலக்கு எழுதி வந்த மாடலுக்கு செய்ய வலிக்கிட்டு இருந்தா இது பிள்ளையா இருக்கு. இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா பின்னர் ஒரு பாதனை ஒன்றோடு ஒன்று பொருந்தும் பாதணிகள் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் ஏதாவது வலக்காலுக்கும் இடக்காலுக்கும் பொருந்தோடும். இப்ப இதுல பாருங்க, எது எது பொருந்துன்னு பார்ப்போம். ரைட், இதுல பாருங்க, இது ரெண்டும், அதாவது முதலாவது இருக்கிறது இடக்காலுக்கும் அடுத்தது வலக்காலுக்கும் பொருந்தது. இது ரெண்டும் இடக்காலுக்கும் வலக்காலுக்கும் பொருந்தது. இது ரெண்டும் வலக்காலுக்கும் இடக்காலுக்கும் பொருந்தது. இது ரெண்டும் இடக்காலுக்கும் வலக்காலுக்கும் பொருந்தது. ஆகவே இதுல பொருந்தாதது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை பாருங்க, வலக்காலுக்கு பொருத்தமானது. இதுவும் வலக்காலுக்கு பொருத்தமானது. அப்போ ஒரே காலுக்குரியதை நாங்க சோடியாக்க இயலாது. இதுவும் ஒரே காலுக்குரிய, அப்ப இது மூன்றும் வராது. அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு 4 விடையாக இருக்கு. இதுவும் மிகவும் இலகுவான கேள்வி. அதாவது சிலபஸ் படிக்கிற பிள்ளை, ஒழுங்குபடுத்த தெரிஞ்ச பிள்ளை இதை செய்யும். கவனிங்க, இதை பாருங்க. இதுல எதுல இருந்து ஆரம்பிச்சு கீறலாம்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விட பி தானே. ஏன்னு சொன்னா ஏல இருந்து கீறணும்னு சொன்னா நாங்க திருப்பி இன்னொரு தரம் போகணும். சில இருந்து கீறினாலும் நாங்க திருப்பி இன்னொரு தரம் போகணும். அப்ப பியில இருந்து கீறினா மட்டும்தான் நீங்க பாருங்க, இப்படி கீறி இதால கீறிட்டு பேருந்து இதால பிற இதால கீறிட்டு இப்படியே கீறி இப்படி இப்படி முடிக்கலாம். இது ஒரு செய்முறை. அல்லது நிறைய மாதிரி செய்யலாம். பியில இருந்து நாங்க இப்படித்தான் ஆரம்பிக்கணும் இல்லை, இப்படியும் ஆரம்பிக்கலாம். இதில் கவனிங்க, அதை நீளத்தால் கீறுற மாதிரியும் கீறலாம். இப்படி இப்படி கீறிட்டு இப்படி போய் இப்படி மேலே போயிட்டு
இப்படியும் முடிக்கலாம், அல்லது இதோட இருந்து இப்படி போய் இப்படியும் முடிக்கலாம். ஆகவே அதுக்கு சரியான விடை பியாக இருக்கும். இதுவும் ஒரு இலகுவான கேள்வி. இதுல பாருங்க, இதுல முதலாவது பாருங்க, ஏயும் டியும் தந்திருக்கிறாங்க. இப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் டியும். ஏயில இந்த இறக்கைய பாருங்க, இந்த இருக்கிற இறக்கை வந்து இந்த இருக்கிற இறக்கை மாதிரி இருக்குதா? இது மேல் நோக்கி இருக்குது, இது கீழ் நோக்கி இருக்குது. அப்ப இந்த விட வராது. பியும் சியும் பாருங்க, பியில பாருங்க, சியில இருக்கிற இந்த இறக்கையை பாருங்க, கீழ் நோக்கி இருக்குது, இது மேல் நோக்கி இருக்குது. அப்ப இந்த விடையும் வராது. ஆகவே அதுக்கு மிக பொருத்தமான விடை எதுவாக இருக்கும்? விடையோ கவனிங்க. இது வராது. இதை பாருங்க, இதே மாதிரி இருக்கிறது இந்த இருக்குது இல்லையா? அந்த இறக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே இருக்குது. அதே போல இதை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் விடை பியும் டியுமாக இருக்கும். ரைட், அடுத்தது பாருங்க. இதுல ஒரு ஆள் கஞ்சி வச்சிருக்கிறார் இல்லையா? பெரியோர் முதல் சிறியோர் வரை என்னை பயன்படுத்துவார்கள். இதுல நாங்க சீப்பு சின்ன பிள்ளைகள் பயன்படுத்துறது இல்லை. ஆனா பயன்படுத்துறாலும் இதமான உணர்வு தர கண்ணாடி எங்களுக்கு இதமான உணர்வு தருமா? சீப்பு எங்களுக்கு இதமான உணர்வு தருமா? இல்ல. இன்னொன்று, எனது தூய்மை அழிந்து விடும், அது ஆறுதல் தந்தா. இப்ப நாங்க வேர்க்கக்குள்ள முகத்தை துடைக்கிறோம், துடைக்கக்குள்ள என்ன நடக்கும்? இதமான உணர்வா இருக்கும். அது என்ன செய்யும்? அதுல தூய்மை கட்டு போகும். அப்படி என்ன சொன்னா அதுக்கு விடை இந்த கையில இருக்கிற கஞ்சியா இருக்கு. இது முன்பக்கம் வந்த வினாக்கள். இது முன்பக்கம் வந்த வினாக்கள்ல இருக்கிற 5 கேள்வியும் இருக்குது. என்ன? ரைட். இந்த 5 வினாக்கள்ல மிகவும் ஒரு இலகுவான கேள்விகள் இது. Right. அடுத்த பக்கத்தை நாங்க அடுத்ததுல சந்திப்போம்.